சட்டவிரோத செயலை செய்த ஆர்.என். ரவி குற்றவாளி என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னது என்றால், அந்த சட்டவிரோத செயலை அங்கீகரித்த பிரசிடென்ட்டும் குற்றவாளி தானே? புரிஞ்சுட்டீங்களா? ஒரு சட்டவிரோதம் நீ செய்தது அரசியல் சாசன சட்ட விரோதம். இல்லை, இப்போது உச்சநீதிமன்றத்தை அவங்க கேள்வி கேட்பது அப்படின்றது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தானே? பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸு உங்களுக்கு கொடுத்துக்கிட்ட அரசியல் சாசன சட்டம் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு சலுகை. சட்டப்படி நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டிட்ட வந்து ஒரு கைட்லைன்ஸ் கேட்கலாம், ஒரு கன்சல்டன்ஸ் கேட்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம். பட் தட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய உத்தரவு பைண்டிங் கிடையாது. இங்கே கேட்கலாம். 143 1ல் கேட்குறீங்க, 142 1ல் அவன் அடிச்சுட்டு போயிட்டானே சுப்ரீம் கோர்ட்டை. ஏன் அடித்தாங்க? அப்போ இன்றைக்கு ஜனாதிபதி முர்மு அவர்கள் ஒன்றும் தெரியாத ஒரு இக்னரன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டாக இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் படித்தவர்கள் முன்னால் அவர் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் இன்றைக்கு ஒரு பொம்மையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சகத்தால், மத்திய அரசால், மத்திய ஒன்றிய அரசால். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ பிரசிடென்ட் முர்முவை இந்த சிக்கலில் மாட்டி விட்டுருக்கு மோடி அரசு. சிக்கலில் மாட்டி விட்டுருக்கு. இல்லை, இது ஒரு சிக்கல்னு தெரியாமலாம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. 2 கேள்வி கேட்டால் பிரசிடென்ட் ரிசைன்மெண்ட் ஓடணும். 2 கேள்வி கேட்டால், 2 கேள்வி சுப்ரீம் கோர்ட்டு பிரசிடெண்ட்டை கேட்டுச்சுன்னா பிரசிடென்ட் ரிசைன்மெண்ட் ஓடணும். என்ன கேள்விகள் அது? 2 கேள்வி என்னன்னு சொல்லட்டுமா? ஓகே. ஒரு கேள்வி, முதல்ல கவர்னருக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு அரசியல் சாசன சட்டத்தை படிச்சிங்களா? என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அனுப்புனா, ஒன்று அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பி இதை ரீகன்சிடர் பண்ண சொல்லணும். 2 இல்லைன்னா 3வது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கு அனுப்பணும். அரசியல் சாசன சட்டம் கொடுத்த அந்த 3 பிரிவை பயன்படுத்தாமல் சட்டவிரோதமாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன, நான் சொல்லலை, கவர்னர் செய்து சட்டவிரோதம் சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட். இதில் சொன்னாங்க, சும்மா லேசாக சொல்லலை, 142 வச்சு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 142 கவர்னர் செய்த சட்டவிரோதமாக ஆளுநர் செய்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா?